இப்போ கிளினிக்கில் வரக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸுக்கு நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து திகட்டி வருது. இதெல்லாம் என்ன பண்ணுறது, எதெல்லாம் ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றது அப்படி கேட்குறது நிறையா வழக்கமாக கேட்குறது உண்டு. அப்போ அதுக்கு நம்ம எதெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ எல்லோரும் பொதுவாக வெயிட் லாஸுக்கு வந்து சியா சீடு தண்ணியில் முழுக வச்சு சாப்பிட்றது அப்படி ஒரு பழக்கம் வந்து காமனாக வந்து பார்த்துட்டு இருக்கு. அது யாருக்கெல்லாம் எடுக்கலாம்னா, உங்களுக்கு நெஞ்செரிச்சல் பிரச்சனையோ இல்லை கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் பொதுவாக முன்னாடி எல்லாம் இல்லை அப்படின்னா தாராளமாக எடுக்கலாம். சிலவங்களுக்கு முன்னாடியே வயரில் ப்ளாட்டிங் சென்சேஷன் அப்படி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதே போல் டெய்லி ஒரு 2 to 2.5 லிட்டர் தண்ணியாவது குடித்தா நல்லது. அட் ஏ டைம் வந்து நிறைய குடிக்க தேவையில்லை. ஆனால் வந்து ஒரு மணிக்கூரில் ஒரு 2 கிளாஸ் அந்த மாதிரி எல்லாம் கணக்கு பண்ணி வச்சா நல்லது. அப்போ ஒரு நாளை பார்க்கும்போது ஒரு 2 to 2.5 லிட்டர் தண்ணியாவது நமக்கு வந்து கன்சியூம் பண்ணலாம். அடுத்தது நிறையா ஸ்பைசி ஃபுட் ஐட்டம்ஸு, ஜங்க் ஃபுட் ஐட்டம்ஸு இதெல்லாம் நிறைய எடுத்தாலும் நமக்கு இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை, ப்ளாட்டிங் சென்சேஷன் எல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி லேட் நைட் சாப்பிட்றது, லேட் நைட்னா ஆஃப்டர் ஒரு 10 PM போல் இல்லை அதுக்கு மேலே நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நமக்கு வந்து அந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனையெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். அடுத்தது சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறது. சாப்பாடு சாப்பிட்டு மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு பிறகு தான் படுக்கணும். அப்படி இருந்துச்சுனாலும் டைஜஷன் வந்து ப்ராப்பராக நடக்கும். இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து திகட்டி வர பிரச்சனைலாம் வந்து இருக்காது. தென் வந்து ரெகுலராக ஒரு மைல்டாக எக்ஸசைஸ் டெய்லி ஒரு 45 minutes ஆகுது நடக்கிறது, 40 to 45 நிமிஷம் நடக்கிறதோ ஏதாவது லைட்டாக மைல்டு எக்ஸசைஸ் உங்களுக்கு ஹெல்த்துக்கு பொருந்த மாதிரி ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணாலும் நல்லது. இதெல்லாம் டே டு டே ஹேபிட்டாக ஃபாலோ பண்ணால் நல்ல ஹெல்த்தியாக வந்து வாழலாம். தேங்க்யூ.